அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் உச்ச அதிபதி உச்சம் பெறுவது ஒரு வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. பொதுவாக ஒரு கிரகம் ஜென்மத்திற்கு வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட விதிவிலக்காக அவர் உச்சம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தடைகள் ஏற்பட்டாலும் அவை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் மிக எளிதில் கை கூடுங்க. ஏனென்றால் ஜென்மத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடும். அதிலும் குறிப்பாக 6 கிரகநிலைகள் மார்ச் 29 ஜென்மத்தில் சங்கமிக்க போகின்றன. எனவே அதற்கு முன்னதாகவே பல மாற்றம் அதிரடியாக உண்டு. குறிப்பாக மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் போன்ற மாதங்களில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் உச்சம் பெற்றும் தனஸ்தானத்தை வலு சேர்த்தும் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் வலு சேர்க்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வலுவாக வித்திடுகிறாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாகவே 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் குருவை நட்பு கிரகமாக சம கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே அவர் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்திற்கு வலுவாக உத்திடுகிறது. பல்வேறு வகையான குறுக்கீடுகள் விலகி இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை முன்னின்று செய்வதற்கான யோகம் கிடைக்கும். தங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணியாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரங்க. ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் விருப்பம் நிறைந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்க போகிறது. பொதுவாக நவ கிரகங்களிலே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜனவரி மாதத்தின் இறுதியிலிருந்தே பிப்ரவரி முழுமையாகவும் மார்ச் மற்றும் ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்சத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது விதிவிலக்காக சில மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் மருத்துவ உதவிக்காக செல்லும் வாகனங்களுக்கு அதிலிருந்து எப்படி விதி விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் பல விதிவிலக்குகள் அளிக்கப்படுகின்றன. எனவேதான் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் என்றால் உறுதியாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அனைத்து வகையான பணிகளிலும் ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணங்களும் அதீதமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பல நிகழ்வுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் சுக்கிரன் பல விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். பொதுவாக அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நினைத்தபடியே காதல் கைகூடுவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யாமல் அவற்றை அன்பால் அரவணைக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சில மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிரன் எழுதிய தலைவிதி, இதிலும் குறிப்பாக உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது
ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. இந்த நட்பு கிரகங்களுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சனியுடன் இருந்து விலகி ராகுவுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவிலிருந்து ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நிஜமாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார். அதேபோன்று சுக்கிரன் தனது பார்வையில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குருவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடன் இணையும் போது அற்புதமான மாறுபட்ட பலனை ஏற்படுத்துவதை விட அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு சுக்கிர யோகம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆசானாக குரு பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடன் இணையும் போது அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் இந்த வேளையில் ராகு உடன் முழுமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன், சூரியன், விதியாக்காரகரான புதன், சனி ஆகிய கிரக நிலைகளுடனும் சில தருணங்கள்ல வலம் வருவாருங்க. குறிப்பாக மார்ச் 29 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் கணிசமான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்துல கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. மிக பெரிய அளவுல நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் புதிய உறவுகளை காண்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் எழுதிய தலைவிதி உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். பொதுவாக அஷ்டமத்தில் அமருவது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான படிகளிலும் அனைத்து வகையான இடங்களிலும் சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். எனவே சுக்கிரன் எழுதக்கூடிய தலைவிதியால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற்றும் பலம் பெற்றிருக்கிறார். எனவே மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான திடீர் மாற்றங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்த சூழலில் இனி அனைத்தும் நினைத்தபடியே கனகச்சிதமாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. தைரியம் குறையாமல் அனைத்தையும் துணிச்சலுடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக உண்டு. உத்தியோகத்துல நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்குங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க அளவில் வளர்ச்சியும் புதிய ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த ஒப்பந்தங்களை கூட கடைசி நேரத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகமும் உண்டு. இதை காட்டிலும் அரசியல் மற்றும் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு. பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தின் அனுகூலமான நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்கள் வளர்ச்சிக்கும் உங்களுடைய திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் மிக வலுவாக வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.